அதிமுக அப்படின்ற கட்சியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 1.5 கோடி தொண்டர்களுமே என் பின்னாடி தான் வரப்போறாங்க. அதிமுகவுக்கு நான் இல்லன்னா எதிர்காலமே கிடையாது. அடுத்த பொதுச் செயலாளர் நான் தான். அப்படின்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கனவு கோட்டையெல்லாம் கட்டிட்டு, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கட்சிய கொண்டு வந்து நடுத்தெருவுல நிறுத்தின மிகப்பெரிய பாக்கியசாலி தான் ஐயா ஆர்பி உதயகுமார். இதுவரைக்கும் ஆட்சிக்கோ இல்ல அதிகாரத்துக்கோ யாரு வர்றாங்களோ அவங்க கிட்ட போய் பக்கத்துல நெருங்கிட்டு கஷ்டப்பட்டு காக்கா புடிச்சு அவங்க கிட்ட பில்டப் பண்ணி இந்த கட்சியிலே மிகப்பெரிய விசுவாசி நான் தான், என்னை விட்டா இந்த கட்சி யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்களே நம்ப வச்சு, அதுக்கப்புறம் எந்த நபருக்கு நம்பிக்கை கொடுத்தாரோ அதே நபரோட காலை வர்றதுல அன்னை கில்லாடி. இதுவரைக்கும் அம்மா ஜெயலலிதா, ஐயா ஓபிஎஸ், ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஐயா டிடிவி தினகரன் இப்படி 4 தலைமைக்கு விசுவாசமா இருப்பது போல நடிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான். எப்ப பார்த்தாலும் என் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம், நான் வந்து அதிமுக தொண்டனா இருக்கதான் எனக்கு பெருமை இப்படின்னு எதுகை முனையில பேசுறதுல இவரை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இவர் பேசிட்டார் அப்படின்னா ஒருத்தன் ஈஸியா கவுந்துருவான். அந்த அளவுக்கு அழகா தேன் பாயிற மாதிரி பேசுவாரு. ஆனா வெறும் பேச்சு மட்டும் தான் இருக்கும். இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றது இவர் பக்கத்துல போயிட்டு அவர் விட்டு விலகி போன நபர்களை கேட்டா தெரியும். இப்ப சமீபத்துல அதிமுக கட்சியில இருந்து பல பேர் தாவேக்காவை நோக்கி பயணம் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஆர்பி உதயகுமாருக்கு, எங்க கட்சியை நீங்க உடைக்கிறீங்களா, எங்க கட்சியில இருந்து பல பேரை விலக்கி வாங்குறீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு, ஆதவர்ஜுனா தான் இது எல்லாத்துக்கும் காரணம், தாவேக்கால மிக முக்கியமான புள்ளியா இருக்காரு, பவர் சென்டரா இருக்காரு, ஆதவர்ஜுனா இதோட நீங்க நிறுத்திக்கங்க, இதுக்கு மேல எங்க கட்சியை உடைக்கிற வேலையோ இல்ல சிதைக்கிற வேலையோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாங்க பொறுத்துக்க மாட்டோம், எங்களோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நகைச்சுவை வர்ற மாதிரி பயங்கரமான ஒரு சவாலை விட்டுருக்காரு. ஆனா உண்மை இன்னும் ஆர்பி உதயகுமாருக்கு புரியல. இந்த கட்சியை உடைக்கிற வேலையோ இல்ல சிதைக்கிற வேலையோ இல்ல இந்த கட்சியை அழிக்கிற வேலையோ யாரும் பண்ணல, ஒரே ஒருத்தர் தான் பண்றாரு. அது உங்களுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி. இது புரியாம வெளியில வந்து நாங்களும் ரவுடிதான் நாங்களும் களத்துல இருக்கோம்னு ஐயா வெறும் பில்டப் தான் பண்றாரே தவிர, ஆனா ஒரு இடத்துல கூட மக்களுக்கான அரசியலை இந்த அதிமுக பேசுறதே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இந்த கட்சி பல பேரின் சுயநலத்திற்காக, சுய தேவைகளுக்காக, சுய லாபத்திற்காக இந்த கட்சியை கூறு போட்டு வித்துட்டு இருக்காங்க அதிமுகவின் மூத்த முன்னோடிகள். இந்த ஆர்பி உதயகுமார் அப்படின்ற நபரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டென்ட் தீரவே தீராது, வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஐயா பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு சாகசங்கள் அந்த மாதிரி இருக்கும். திடீர்னு ஸ்டண்ட் அடிப்பாரு. ஒரு நாள் பார்த்தா காலையில ஓபிஎஸ் விசுவாசின்வாரு, அடுத்த நாள் பார்த்தா எடப்பாடியை விசுவாசின்வாரு, அப்புறம் 2 பேருமே துரோகி தான், டிடிவி தினகரன் தான் நல்லவர் அப்படின்னு பேசுவாரு. இதே டிடிவி தினகரன் குறித்து இவர் எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் எவ்வளவு அட்டாக் பண்ணியிருக்காருன்றது அந்த அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். இப்ப அவங்க கட்சி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப திடீர்னு புதுசா ஒரு ஞானோதயம் பிறந்து வழக்கம் போல அறிஞர் அண்ணா மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு எப்பயும் ஒரு பொட்டக்காட்டுல நின்று வீடியோ போடுவாரு. ஆனா இந்த முறை ஏதோ ஒரு அறையில நின்று ஒரு மிகப்பெரிய வீடியோ போட்டிருக்காரு. இந்த வீடியோ ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே உலுக்கிருச்சு, மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திருச்சு, மிகப்பெரிய சவாலாக தாவேக்காவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு அவரா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அது வெறும் வியூஸ்க்கு ஒரு 200-300 பேர் தான் பார்த்தாங்களே தவிர ஆர்பி உதயகுமார் சொன்ன கருத்துக்களை யாருமே காதுல வாங்கிக்கல. இவர் பேசின கருத்து என்னன்னு பார்த்தா காமெடியின் உச்சமா இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, அதிமுகன்ற கட்சி ஒரு எஃகு கோட்டை, ஒட்டுமொத்த தொண்டர்களுமே இபிஎஸ் பின்னாடி நிக்கிறாங்க, எங்க கட்சியை நீங்க உடைக்க முடியாது, சிதைக்க முடியாது, அழிக்க முடியாது, அதை பண்ணக்கூடிய நபர் வந்து எங்க இபிஎஸ் தான், அவர் தான் கட்சியை அழிச்சு முடிப்பாரு, வேற யாரையும் நாங்க அழிக்க விட மாட்டோம் அப்படின்னு கதர்னு கதறிட்டு இருக்காரு. கதறும்போது சொல்றாரு, மிஸ்டர் ஆதவர்ஜுனா எப்ப பார்த்தாலும் நாக்க தொங்க போட்டு அதிமுக இருந்து யாராவது வருவாங்களான்னு காத்துட்டு கிடக்காதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஐயா உண்மையை நீங்க இன்னும் உணரலன்னு நினைக்கிறேன். அதிமுக இருந்து பல நபர்கள் தான் நீங்க சொன்ன மாதிரியே வாயை பொளந்துக்கிட்டு தாவேக்கா பக்கம் நம்ம போனா சீட்டு கிடைக்குமா, தாவேக்கா பக்கம் போனா நமக்கு பதவி கிடைக்குமா, இந்த கட்சியில இருந்தா எதிர்காலம் இருக்காது, நம்ம விஜயின் தலைமையிலே போயிடுவோம்னு சொல்லி எல்லாருமே டிவிக்கு பக்கம் நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி இந்த கட்சி இன்னும் ஒரு வெற்றி கட்சி மாதிரி பில்டப் பண்றீங்க பாத்தீங்களா. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களா. கொஞ்சமாவது அறிவுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா 1.5 கோடி தொண்டர்கள் இபிஎஸ் பக்கம் நின்று இருந்தா இன்னைக்கு யார் முதலமைச்சராக இருந்திருக்கணும், இல்ல யார் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கணும். தொண்டர்கள் கூட உங்களுக்கு வாக்கு செலுத்தவே இல்லை. இவர் இப்ப இபிஎஸ்க்கு பின்னாடி நின்று பயங்கரமா ஒரு காட்டமா ஆக்ரோஷமா மிகப்பெரிய பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த பேட்டி ஏதோ மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பிட்டது போல இவரை நினைச்சு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இவர் எப்பயுமே ஒரு வேலையை பண்ணுவாரு, தனக்கு ஒரு இருப்பிடம் இருக்க வேண்டும், தனக்கு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு கணக்கு போட்டு யாரை காலி பண்ணா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருப்பாரு. ஐயா ஓபிஎஸ் மேல 1000 விமர்சனங்கள் எல்லாரும் வச்சாங்க. ஆனா அந்த ஓபிஎஸ் அந்த கட்சியிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்றது நமக்கு தெரியும். ஒன்னு இபிஎஸ், இன்னொன்னு ஆர்பி உதயகுமார். இவர் அந்த இடத்துக்கு தள்ளி விட்டு நம்ம வரணும்னு முயற்சி பண்ணாரு.
நல்ல வேளை மீண்டும் ஒரு முறை அதிமுக ஆட்சிக்கு வரல, வந்திருந்ததுன்னா நான் தான் துணை முதலமைச்சர் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி தலைவன் ஓடிட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி அதிமுக நான் தான் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கே தலைவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தன்னுடன் பயணிக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆதவர்ஜுனன் இந்த கட்சியை உடைக்கிறாருன்னு சொல்றாரு. எந்த இடத்துல ஆதவர்ஜுனன் இந்த கட்சியை உடைச்சாரு, விலை பேசினாரு, குதிரை பேரம் பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? உங்கள்ட்ட என்ன சாட்சி இருக்கு? போற வர்றப்பெல்லாம் சும்மா சும்மா குதிரை பேரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல இன்னும் பல அதிபுத்திசாலிகள், மேதாவிகள், அதிமுக இருக்கக்கூடிய ஜீனியஸ் எல்லாம் பத்தி நமக்கு தெரியும்ல. காத்துலையும் தண்ணிலையும் தெர்மாக்கோல் விடுற கூட்டம் தானே இந்த கூட்டம். அந்த அதிமேதாவிகள் சொல்றாங்க, எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும். எதுக்கு அப்படின்னா, எங்க கட்சியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்தையுமே இவங்க கடத்தி கூட்டிட்டு போய் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ண வச்சு அவங்க கட்சியில இழுத்துக்கிறாங்க. அதனால எங்க குழந்தைங்க எல்லாரையும் நீங்க மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம். உண்மையிலே சிபிஐ என்கொயரி வைக்கணும் அப்படின்னா யார் மேல வைக்கணும்? இந்த கூவத்தூர் குமாலம் வயசு மேலதான் அந்த என்கொயரியை முதல்ல வைக்கணும். குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து ட்ரெண்ட் பண்ணதே இந்த கூவத்தூர் குமால கோஷ்டி தான். இவங்க இன்னைக்கு சொல்றாங்க, பல நேரங்களில் கருணா சொன்னாரு, கூவத்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை நான் வெளியில சொன்னேன் அப்படின்னா பல பேரோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அங்க என்ன நடந்துச்சு? யார் யார் அதுல இன்வால்வ் ஆயிருந்தா ஆர்பி உதயகுமாருக்கு தெரியாதா? இவருக்கு தோல் கொடுக்குறான் தோழன் மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 100 வார்த்தை பேசினார்னு வைங்க, அவர் ஸ்டைல பேசி காட்டணும்னா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி பழனிசாமி, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா. இந்த வார்த்தைகளை தாண்டி வேற எதையுமே பேசலைங்க. நான் எப்படி பேசணும்னு அப்படியே தான் பேசுறாரு, வேற வார்த்தைகளே இல்லை. இதே ரிப்பீட் மோட்ல போட்டு போட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிட்டாரு. ஐயா வேற வார்த்தையே கிடையாதா? இது அதிமுகவோட ட்ரெண்டு. நீங்க ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும் மதிப்பிற்கும் தியாகத்திற்கும் அடையாளமாக இருக்கக்கூடிய எங்கள் புரட்சி தலைவி அம்மா, எங்க புரட்சி தலைவி சின்னம்மா, தியாக தலைவி சின்னம்மா, இப்படியே பேசி பேசி காலத்தை ஓட்டி முடிச்சுட்டாங்க. எந்த இடத்துல குதிரை பேரம் நடத்தப்பட்டுச்சு, இந்த இடத்துல காசு கொடுத்தாங்க, இந்த நபர்களை விலைக்கு வாங்கினாங்க, சரி ஒருவேளை நீங்க சொல்வது போல குதிரை பேரம்னு வச்சுக்கோங்க, உங்களை தலைவரை ஏத்திருந்தா எவனாவது வெளியில வந்திருப்பானா? சரி நீங்க சொல்றது போல ஒருவேளை உண்மையிலே குதிரை பேரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது உண்மையாகும் பட்சத்தில் ஒரு நல்ல தலைவன் அங்க இருந்தா எதுக்கு இவங்க எல்லாரும் வருவாங்க? உண்மையிலே நல்ல தலைவன் இருந்தா வருவாங்களா? நீங்க சொல்றீங்க ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார் யாரு? ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரா? திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னு அப்பட்டமான பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பல பேர் வாயை மூடிட்டு இருக்காங்க அதிமுகல. ஆனா இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க எந்த முயற்சியும் பண்ணல அப்படின்னா 47 சீட்டு ஜெயிச்ச ஒருத்தர் முதலமைச்சரா வருவாருன்னு உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை எப்படி சொன்னாரு? எந்த அடிப்படையில் சொன்னாரு? 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒன்னு அவருக்கு மனநலம் பாதிச்சிருக்கணும், இல்லையா இவங்க சொல்வது போல நீங்க திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். இது 2ல ஏதோ ஒண்ணு உண்மை. ஒன்னு அவருக்கு மனநல பிரச்சனையா, இல்ல உண்மையில நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா? நமக்கு நல்லா தெரியும், இந்த ஆர்பி உதயகுமார், கேபி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி இவங்க 3 பேரும் தான் திமுக கூட கூட்டணி போயிடலானே, நம்மளாம் அமைச்சர் ஆயிரலானே, அமைச்சர் ஆயிட்டு சைரன் காரை போட்டுட்டு இருக்கிற மலைகளை சுரண்டிட்டு கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுல இவங்க முக்கியமான நபர்கள். திமுக கூட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இபிஎஸ் முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு அதை யார் ஏத்துக்குவா? உண்மையான அதிமுக தொண்டன் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க முடிவு பண்றாங்க, இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு அரசியலாவது இருக்கும், பதவி வேணா இல்லாம இருக்கலாம், மக்கள் மத்தியில ஒரு மரியாதை கிடைக்கும், விஜய் எல்லாரும் நேசிக்கிறாங்க, முதலமைச்சரா வந்துட்டாரு, அவர் தலைமையில போயிருவோம்னு சொல்லி பலரும் வெளியில வராங்க. உங்களால உண்மையிலே தைரியம் இருந்துச்சு, நல்ல தலைவர் கட்டுப்படுத்துங்க, கட்சியிலிருந்து தொண்டர்கள் போகாத அளவுக்கு நீங்க கட்டுப்படுத்துங்க. உண்மையான தலைவன் என்ன பண்ணிருக்கணும்? ஆமா, எஸ்பி வேலுமணி சொல்றாரு, சிவி சண்முகம் சொல்றாரு, என்ன காரணத்துக்காக நம்ம தோல்வி அடைஞ்சோன்னு நம்ம எல்லாரும் கூடி பேசுவோம் வாங்கன்னு சொல்லி இருந்தா யாரும் போயிருக்க மாட்டாங்க. முடியாது, இது என்னுடைய கட்சி, நான் பாருங்க ஒரு வெற்றிகரமான தோல்வியை தான் நான் சந்திச்சேன், அதனால நான் மீண்டும் ஒரு முறையெல்லாம் இந்த தோல்வி குறித்துலாம் ஆராய முடியாது, பொதுக்குழுவை கூட்டவே முடியாது அப்படின்னு அந்த பொதுச் செயலாளர் பதவியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் எப்படிங்க உங்க கூட சேர்ந்து பயணிப்பாங்க? இதுக்கு யாரு பேசுறான்றது இருக்குல்ல. ஆர்பி உதயகுமாரை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா இரவு முழுக்க பேசலாம். ஒரு முறை ஒரு கதை சொன்னார் பாருங்க. ஒரு மனுஷன் எப்பயாவது ஒரு நெருக்கடிக்கு ஆளாகிறான்னு வைங்க, அவன் அப்ப பொய் சொல்லுவான். வேற வழி இல்லைங்க, எனக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு, ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க, நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஆனா ஆர்பி உதயகுமார்ல எப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, மனசு சரியில்லை அப்படின்னா எப்பயாச்சும் உண்மையை பேசுவாரு. பல நேரம் வாயிலிருந்து வருவது முழுவதும் பொய் தான், கதைகள் தான். சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஒரு 2 வருஷம் முன்னாடி. தலைவன் அங்கதான் சிவாஜி கணேசன் ஐயாவே மிஞ்சிட்டாப்ல. அந்த அளவுக்கு காசா பணமா. பொதுவா ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா கதை சொல்றதுல கில்லாடி யாருன்னு பார்த்தா எங்க அண்ணன் சீமான் தான். ஆனா அவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் கதை சொல்றாருன்னா அது நம்ம ஐயா ஆர்பி உதயகுமார் தான். என்ன சொன்னாரு? இவர் 2011 ஆட்சிக்கு வந்த உடனே அமைச்சர் ஆக்குறாங்க.
வயது அப்ப ரொம்ப கம்மி, 38 வயதோ 39 வயதோ. உடனே இந்த நேரத்துல புதுசா வந்த கமிஷனர் மாதிரி சிட்டியவே மாத்த போறேன்ற ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யார் நடிக்கிறா, யார் உண்மையிலே இருக்கா, யார் எப்படி பில்டப் பண்றா, யார் யாரை காக்கா பிடிக்கிறா, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒரு தவறு பண்ணிடுறாரு, அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிடுறாங்க. தலைவனுக்கு தூக்கமே வரல. அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குறாங்க, 6 மாசத்துல அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அந்த 6 மாசமும் தூங்கவே இல்லை. எவன் சிக்கனாலும் அவனால அவன் பிடிச்சி ரைடு விடுறது. நானே அமைச்சர் பதவி இல்லாம இருக்கேன், என்னை போட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்கன்னு. ஆனா அந்த அமைச்சர் பதவி வாங்குறதுக்கு இவர் என்னென்ன வேலைகள் பண்ணாரு, ஐயா வெங்கடேசன் வீட்டுல எப்படி குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தாரு, இது எல்லாமே அவர் கூட பழகின நபர்களுக்கு தெரியும். அதையெல்லாம் பண்ணாரு. சரி, அம்மா ஜெயலலிதா வந்து எப்பயுமே பதவியில எடுப்பாங்க, திரும்ப போடுவாங்க. ஆனா அவங்க மறைஞ்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அம்மா கூப்பிட்டாங்க என்னைய, ஏன் உதயகுமார் இப்படி பண்ணீங்க, எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், உங்க மேல நான் நல்ல மரியாதை வச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் பதவி எடுத்தேன், எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க நேர்மையான மனிதன், இது வரைக்கும் உங்களை போல ஒரு ஹரிச்சந்திரன் நான் பார்த்ததே இல்லை, இந்தாங்க உதயகுமார் பதவியை வச்சுக்கோங்க, நீங்க தான் இந்த கட்சியோட குலசாமி அப்படின்னு சொன்னாங்கன்னு பில்டப் பண்ணாரு பாருங்க. ஏன் அப்படின்னா அம்மா ஜெயலலிதா எந்திரிச்சு வந்து சொல்லவா போறாங்க, காசா பணமா அடிச்சு விடுன்னு அடிச்சு தலைவன் கதையை விடுறாப்ல. இதுதான் ஆர்பி உதயகுமாரோட இயல்பான கேரக்டர். இவர் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்ப பரிதாபமான ஒரு மனிதர் அவரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆர்பி உதயகுமார் நமக்காக போய் பேசுறாரு, பேட்டி கொடுக்குறாரு, வீடியோ போடுறாரு அப்படின்னு. அவர் வீடியோ போடுறது எல்லாமே நாளைக்கு அவர் பொதுச் செயலாளர் ஆக போறாரு அப்படின்ற கனவுல தான். இது எல்லாமே பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஆர்பி உதயகுமாருக்கு சலைச்சவர் இபிஎஸ் கிடையாது, இபிஎஸ்க்கு சலைச்சவர் இந்த ஆர்பியு கிடையாது. இவங்க 2 பேருமே தில்லாலங்கடி பார்ட்டிஸ் தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த கட்சி சின்ன அப்படின்னா காணாம போய் கிடக்கு. இன்னமும் கொஞ்சம் கூட சிரிக்காம ஒரு விஷயத்த சொல்றாரு, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறாரு. அதிமுக தெருவில் வந்து நிக்குதுங்க, இந்த கட்சியை காப்பாற்ற முடியல. பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்றாங்க. அதை தடுக்க முடியாம வந்து காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் விஜயின் செல்வாக்கு மக்கள் மத்தியில குறைஞ்சிருச்சான். நான் என்ன சொல்றேன், ஆர்பி உதயகுமார்ட்ட இபிஎஸ் கூட்டிட்டு வாங்க, ஒரு தெருவுக்கு கூட்டிட்டு வாங்க, முதலமைச்சரை கூட்டிட்டு வருவோம், பார்த்துருவோமா யாரோட செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு. என்ன மாதிரியான பேச்சு, இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சும் இன்னமும் புத்தி வரல அப்படின்னா நீங்க எல்லாருமே அரசியல்ல காலாவதி ஆகிறதுக்கு இயற்கையை வேலை பண்ணுதுன்னு அர்த்தம். இனிமேல் ஐயா ஆர்பி உதயகுமார்லாம் தயவு செய்து பேசாதீங்க. அரசியல்ன்றதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, இனிமேல் வாய்ப்பே இல்லை. அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த மனிதனை தாண்டிலாம் திமுக அதிமுக வர முடியாது, வரவும் போறதில்லை. பாஜக என்ன நினைச்சிச்சோ அதை அழகா செயல்படுத்தி முடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வலு சேர்க்கிற விதமாக தான் இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் செயல்பட்டு இருக்காரு. பாஜக நினைச்சது 2 திராவிட கட்சிகள் அழியணும், அதுல குறிப்பா முதல் அழிய வேண்டிய கண்டிஷன்ல இருக்கிறது அதிமுக தான். ஐசியூக்குள்ள தள்ளியாச்சு, அந்த கட்சியை முடிச்சிடணும்னு நினைச்சாங்க. அந்த கட்சியை முடிக்கிற வேலையை பார்த்தது ஐயா இபிஎஸ் தான். கஷ்டப்பட்டு தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து டியூப் எல்லாம் மாட்டி வச்சு கையில நிறைய குத்தி வச்சு கஷ்டப்பட்டு ஐசியூல வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் போய் தலைவன் பட்டு பட்டுன்னு புடுங்கி விட்டு அந்த கட்சியை கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிட்டாரு. எனவே இந்த கட்சி மீண்டும் எழுந்து வருவதெல்லாம் கனவுல கூட நடக்காது. இந்த ஆர்பி உதயகுமார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இது போன்ற நபர்கள் எல்லாம் உட்காந்து பேட்டி கொடுக்கறத விட்டுட்டு மக்களை சந்திச்சு நாங்க பண்றதெல்லாம் சரியா தப்பா, மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த கட்சியை கொஞ்சமாவது நாங்க காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற உருப்படியான வேலையை பாருங்க. உண்மையிலே அதிமுக நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சுயநலம் இல்லாத நேர்மையான ஒரு தலைவன் அங்க இல்ல, வேற யாராவது கடன் வாங்கியது அந்த பொதுச் செயலாளர் பதவியில் உட்கார வைங்க. இபிஎஸ், ஆர்பி உதயகுமார், கேபி முனுசாமி இது போன்ற நபர்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுகன்ற கட்சி கோமா ஸ்டேஜ்ல இருந்து எந்திரிக்காதுன்றது என்னுடைய ஆழமான நம்பிக்கை.